Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு நீங்க பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம Aji Creative Media ஓட YouTube சேனலுக்கு நாங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி இருக்கோம். அது என்ன, அது எப்படி யூஸ் பண்றோம் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கறோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோ நீங்க அதுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங்க நீங்க பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, நான் தான் உங்க ஏகே. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் மட்டும் சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். கூட இந்த ஷோவை, இந்த அன்பாக்சிங் வீடியோவை இன்னும் 2 பேர் உற்சாகமா காமிச்சிருக்க சொல்ல 2 கெஸ்ட் மாதிரி நம்ம சேனல்ல இருக்கிறவங்களே 2 பேர்த்த வர சொல்லியிருக்கோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கௌதீஷ் MD ஆஃப் Aji Creative Media. வாங்க கௌதீஷ். ஹாய் கைஸ், நான் தான் Aji Creative Mediaவோட MD பேசுறேன். என் பேர் கௌதீஷ். இப்போ நம்ம அஜித் கூட அன்பாக்சிங் வீடியோ பண்ண பார்த்துக்கிறோம். அதான் பார்க்கலாம் வாங்க. ஓகே, கௌதீஷ் மட்டும் கூப்பிட்டா பார்த்தாருங்க, இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் கௌதம், Aji Creative Mediaவோட அட்மின்னே சொல்லலாம். வாங்க கௌதம். ஓகே, மீடியா பேசுற கௌதம். பாக்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நாங்க 3 பேர் தான் பாக்ஸ்ல என்ன இருக்கு காமிக்கிறோம். அடுத்தடுத்த அன்பாக்சிங் வீடியோல நான் மட்டும் வர மாட்டேன். நீ அன்பாக்சிங் எல்லாம் இவங்க 2 பேரும் அதிகமா பண்ணுவாங்க. நானும் வருவேன். அதிகமா கௌதீஷ் தான் பண்ணுவாரு, நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்கன்னு தெரியுது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க நீங்க ரொம்ப வெயிட் பண்றீங்களோ, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே गाइस, பாருங்க. கேமராமேன் கொஞ்சம் ஜூம் வாங்க. வாவ், இது ரிங் லைட். இது நல்லா இருக்கு. ஓகே, இது என்ன ரிங் லைட். நம்ம சேனல்ல வீடியோவெல்லாம் கொஞ்சம் பளபளன்னு, ஃபேஸ் கொஞ்சம் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் பளிச்சு நாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் மொபைல் ஸ்டாண்ட் வித் வாங்கியிருக்கோம். ஏன்னா கையில தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உன்னை ஸ்டாண்ட்ல வச்சு ஷேக் ஆகாம ஸ்டேபிளைஸ் பண்ணாம சூப்பரா நம்ம வீடியோ எடுக்க போறோம். அதுக்கோசரம் ஒரு முதல் ப்ராடக்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கு வாங்கியிருக்கோம். வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஓகே गाइस, பாக்ஸ் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. கீழே ஓப்பனிங்க்கு இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கௌதீஷ், இது என்ன பேர்? ரோட்டானிக்ஸ் LED ஸ்டாண்ட் லைட். இது ஸ்டாண்டோடவே இந்த லைட் இருக்குதுங்க, அதான் ஸ்பெஷல். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நாங்க மீடியம் சைஸ் தான் வாங்கினோம். 13 இன்ச். உள்ள கொஞ்சம் இப்படி வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, இது என்ன பாக்ஸ்ன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதாங்க, சப்போஸ் இந்த மாதிரி லைட் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன எப்படி ஃபிட்டிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இது பண்ணுங்க. கௌதம், இது நீங்க வைங்க, நான் கேட்கும்போது சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இன்னொரு வாரண்டி கார்டு. இது என்னங்க? கிஃப்ட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கிஃப்ட் கார்டு பண்ணிக்கலாம். கார்டு 2 இருக்குது. அதுக்கு அடுத்தது ஏங்க இத பாருங்க, ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்ல கலர் சேஞ்ச் பண்றதுல இது எதுக்குன்னா நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணி பக்கத்துல வந்துங்க, இது நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணி 360 டிகிரி பிளஸ் பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு இதுங்க. நம்ம கேமரா மொபைலை அங்க மட்டும் வச்சா போதும், இதுல இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வா, குட்டியா கார் ரிமோட் மாதிரியே இருக்குதுங்க, அழகா. இந்தாங்க கௌதீஷ் பாருங்க. அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்களா, இது ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்டாண்ட் இருக்குதுங்க, ஸ்டாண்ட்ல கனெக்ட் இது ஒரு கிளிப் இருக்கு. இதை ஓபன் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்டாண்ட்ல கனெக்ட் பண்ற மாதிரி இங்களாட்ட இருக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதுதாங்க गाइस அந்த லைட்டு. அம்மா கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இது லைட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதாங்க மொபைல் ஸ்டாண்டு, ரிங் லைட்ல கனெக்ட் பண்ணி பேசுது. இது ஃபிளெக்சிபிள் தாங்க, எப்படி வேணா வளைச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேற எதுவும் கொடுக்கல. பாக்ஸ் சூப்பரா இருக்குது, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ரிங் லைட்டு, எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். என்ன இதுல வேணா நம்ம இவ்வளோ தூரம் வேணா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயர் நல்லா பெரிய லென்த்தாக தாங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மீட்டர்னு கரெக்டாக தெரியல, அது புக் பார்த்தா தான் தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 3-4 ஆப்ஷன் இருக்கு. அது என்னென்னா பவர் ஆன் பவர் ஆஃப்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஏற்றிக்கிறது, லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதில் 3 கலர் இருக்குதுங்க. 3 கலர் மாற்றி பார்த்துக்கிறது அட்டை இருக்குது. ஒரு கலர் வந்து கலர் இருக்குண்ணா, கலர் எரியறதுலாம் அது வேற. இதில் என்னென்ன கலர் இருக்குது நம்ம போட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணலாம். ஆமாங்க, இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் என்ன இருக்குது? கௌதம், இந்த பாக்ஸ் தான் தெரியுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மாதிரி ஹேண்ட்பேக் இப்படி போட்டு போலாங்க. நல்ல ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, படம் வைக்கிற மாதிரி. இது வேற ஓப்பன் பண்ணுறதாமங்க. வா, சூப்பராக இருக்குது, ஓப்பனிங் சூப்பராக இருக்குது. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குது? ஆமாங்க, ஸ்டாண்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குதுங்க ஸ்டாண்டு. நல்ல ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, சூப்பராக. இது பேக்கேஜும் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேக்கேஜ் பிடிங்க. பேக் நல்லா இருக்குதுங்க, மழை டைம் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாவ், ஸ்டாண்டு சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்ட்லேருந்தே போயிடலாம். இங்கே பாருங்க, ஸ்டாண்டு அழகாக ஓப்பனிங் டைப் இருக்குதுங்க. வாவ், இங்கே பாருங்க, ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஈஸியாக வந்து மடக்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதை டைட் பண்ணிக்கலாங்க, எவ்வளோ லூஸ் பண்ணுமோ லூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது 6 feet, சாரி இது 12, அதுக்கு சம்திங் கொடுத்தாங்க. இது ஒரு ஸ்டெப்புங்க, இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெவல் ஸ்டெப் ஏற்றிக்கலாம். இது ரொம்ப ஹைட்டு, இதுக்கு நம்ம கீழே வச்சா தான் நமக்கு தெரியும். அதனால நம்ம கொஞ்சம் சைடில் வந்துடுறோங்க. இது வரைக்கும் இருக்குதுங்க லைட்டு, பரவாயில்ல. என் ஹைட்டு தான், எனக்கு இந்த லெவல் லைட் இருந்தாலும் போதும். ஆனால் நல்லாவே ஹைட்டாக இருக்குது. இதோட ஸ்டீல் நல்லா சூப்பராக இருக்குங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணிக்கிறா, அப்போ தான் கொஞ்சம் ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, எனக்கு மீடியம் ஹைட், இந்த ஹைட்டு ஓகே. இப்போ இது வச்சுட்டுங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு நல்லா டைட்டாக இருக்கான்னு நல்லா டைட் பண்ணிக்கிறோம். ஸ்டாண்ட் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு. இது மாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இப்படி சுற்றிட்டெல்லாம் இருக்குங்க, சரியா? இதை வந்து ஓகேங்க, இது வந்து அவ்வளோக்கா அப்படியே சுற்றினோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்படி வச்சு உள்ள நல்லா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஹைட்டு ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒயர் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாண்டுங்க, இது இங்கே வச்சு சுற்றுறது தான். இதுதான் கொஞ்சம் பார்த்து சுற்றணும். அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள். சுற்றிட்டு இது அழகாக எடுத்துக்கலாம் கேமராவுக்கு. ஓகே, இது இருக்கட்டும். வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? இது ஒரு கிளிப்பு. இது அழகாக இப்படி சின்ன கிளிப்பு தான். இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க, இங்கே ஒரு கிளிப் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஸ்பான்ச் வச்சுருக்குறாங்க. அதை கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி, லைட்டாங்க ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. லைட்டாக வச்சுட்டு இதை கிளிப் பண்ணி லைட்டாக ஒரு கிளிப்புங்க. இது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் இது மவுண்ட் டைப் தான், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். ஒன் சைடு தான் ரெண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓப்பனிங். இங்கேயே கேமரா வச்சுக்கலாம், அங்கேயே கேமரா வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட பவர் தகுந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி இதோட லைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே வந்து ப்ளக் பண்ணியாச்சு. நம்ம மொபைல் அடாப்டர் வச்சு நாங்கள் கிளிக் பண்ணிட்டோம், நாங்கள் ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ரிமோட் இருக்கு. இப்போ நம்ம கௌதீஷ் ஆன் பண்ணுறாரு அந்த ஃபர்ஸ்ட் பட்டன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க. வாவ், லைட் பார்த்தீங்களா? இது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பிரைட்னஸ் வச்சோம்னா கம்மியாகிட்டே போகுதுங்க. லைட் நல்லாவே கண்ணு பிடிச்சிது. இது ஒரு லைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்ம் லைட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இது மில்க் ஒயிட்டு. 3 கலர் இருக்குதுங்க. ஓகேவா, நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் லைட் ஆன் பண்ணுறோம். இப்போ ஒரு லைட்டாக வந்து ஆன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு. ஃபேஸு ஆன் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஒரு லைட் கலர். கொஞ்சம் பிரைட்னஸ் வைங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் எல்லாம் போயிட்டு அடுத்த லைட் போடுங்க. அடுத்த லைட் கீழே ஆஃப் ஆகலாம், அது சென்டர் ஒரு ஸ்க்ரோல் பட்டன் மாதிரி இருக்கு. ஓகே, இது ஒரு லைட்டு, இது மில்க் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வார்ம் லைட் போடுங்க. ஓகே, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரில் நல்லா இருக்கு. ஓகே, உன்னை என்ன பண்ணுறது வந்துடுச்சு. உன்னை இதை வச்சுட்டு அடுத்தடுத்த நல்லா பெஸ்ட் வீடியோவாக நல்லா லைட் எஃபெக்டோட நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்த புது ப்ராடக்ட் வாங்கி அன்பாக்ஸ் பண்றதெல்லாம் வந்து நீங்க டக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நோட்டிபிகேஷன்ல. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.